நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். பொமக்ரானட் எக்ஸ்ட்ராக்ட் அதை வச்சு நம்ம ஃபேர்னஸ் க்ரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொமக்ரானட் எக்ஸ்ட்ராக்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்கின்னுக்கு ஆக்சிஜனேற்றத்தையும் சக்தியையும் கொடுத்து முகப்பருக்களை குறைக்க உதவுது. ஆக்சிஜனேற்றத்தில் சருமத்தில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ரேடியக்களை எதிர்த்து போராட உதவும். இது முகப்பருவுக்கு வராமல் வழிவகுக்கும், வீக்கத்தையும் குறைக்கும். சில ஆக்சிஜனேற்றங்கள் சருமத்தின் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட இது உதவி செய்கிறது. லிக்யூட் ஜெர்மல் பிளஸ் அப்படிங்கிறது திரவ ஜெர்மல் பிளஸ்ஸா பாதுகாப்பு பொருளா நுண்ணுயிர் வளர்ச்சியை தடுக்கவும் ஆயுளை நீட்டிக்கவும் இது உதவி புரியுது. நெக்ஸ்ட் ரெட் ஒயின். இது ஆல்கஹால் இல்லாதது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது, வயதான தோற்றத்தை குறைக்க, சுருக்கம் தொய்வாக ஸ்கின் இருக்கிறதையும் மறைய செய்யும். ஜாந்தன் கம் அப்படிங்கிறது ஜெல் அமைப்பை உருவாக்க க்ரீமில் பயன்படுத்தப்படுது. தயாரிப்பை நிலைப்படுத்தும், ஜெல் உருவாக்கத்தில் நம்ம நிலைப்படுத்துறதுக்கு இது கிளிசரின் நீரோட்டத்திற்கு தேவைப்படுது. கிளிசரின் எதுக்கு பயன்படுதுன்னா, நீரோட்டம் அது தண்ணி பதத்தில் வச்சிருக்க உதவுது. ஈரப்பதமூட்டியாகவும் செயல்படுது. வறட்சியை நம்ம ஸ்கின்ல இருந்து அதை அப்ளை பண்ணும் போது தடுக்க உதவுது. கிளிசரின் பயன்படுத்துறதுனால நம்ம ஸ்கின் அந்த சன் ப்ரொடெக்ட்லேருந்து காப்பாற்றுறதுக்கு கலர் நிறமூட்டியாக பயன்படுது. இந்த ஜெல் செய்கிறதுக்கு, பொமக்ரானட் ஜெல் செய்கிறதுக்கு என்னென்ன அளவுகளில் பொருள் போடணும்னு பார்க்கலாம். ஜாந்தன் கம் 1.5 கிராம், கிளிசரின் 3 கிராம், பொமக்ரானட் எக்ஸ்ட்ராக்ட் 38 கிராம், ரெட் ஒயின் 5 கிராம், ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் 0.5 கிராம், அது என்ன ஸ்மெல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, நியாசினமைடு 2 கிராம், லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் 0.5 கிராம். இப்போ எல்லா அளவுகளையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம்.